ஹாய் ஹலோ வணக்கம். இது சந்திப்போமா அட் சினிமா கஃபே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு செலிபிரிட்டி கேங் நம்ம சினிமா கஃபேல வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் அவங்க படங்களை பற்றி பேசுகிறோம். பொதுவாக வந்து படம் ரிலீஸ் ஆன ஒரு 2 நாள் கழிச்சு தான் அவங்க வருவாங்க நம்ம சேனலுக்கு. ஆனால் இந்த வாரம் ரொம்பவே அட்வான்ஸாக ஒரு ஸ்னீக் ரிவ்யூ வரப்போகிற ஒரு படத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப வித்தியாசமானவர். அவர் நின்னாலும் வித்தியாசம், நடந்தாலும் வித்தியாசம், சாப்பிட்றது கூட அதிகமாக வித்தியாசமாக வீட்டில் சாப்பிடுவார்னு நான் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இங்கே பேருக்கு ஏற்ற மாதிரி 2 இடம் பெண்களோடு உட்காந்துருக்கிறாரு. இதுக்கு மேலே இவருக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. வணக்கம் சார். தந்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தந்தி போல் பாவித்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் கார்டில் எழுதும்போது 15 பைசா போஸ்ட் கார்டில் எழுதும்போது கடைசியாக தந்தி போல் பாவித்து நீங்கள் உடனே கிளம்பி வரவும் அப்படின்னு இருக்கும். அப்படி ஏதாவது தந்தி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு ஜாஸ்தியாகும். அதுவே ஒரு 15 பைசா கார்ட்லேயே தந்தி போல் பாவித்து உடனடியாக வரும். இந்த அவசரத்தையும் சொல்கிறது, அதோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்கிறது, எல்லாத்தையும். அந்த மாதிரி இந்த இன்டர்வியூவை நான் தந்தி போல் பாவித்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இதோட அவசரம் ஒன்று இருக்குது. இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறது 15 பைசா கார்டு மாதிரி இல்லை இந்த இன்டர்வியூ. நான் கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறதுக்கான உதாரணமாக தான் அதை சொன்னேன். அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம பேசுகிறோம் இந்த படத்தை பற்றி. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசுகிறோம். ஆமாம், முன்னாடியே பேசுகிறோம், கேமராக்கு முன்னாடியே பேசுகிறோம். என்னுடைய பேச்சில் வந்து நான் ரொம்ப வித்தியாசம் காட்டணும்னு ட்ரை பண்ணுறதில்ல. நீங்கள் உங்கள் வாயை பிடிங்கி அதுலேருந்து ஏதாவது வார்த்தைகளை பிடிங்கி ஏதாவது காமெடி பண்ண முடியுமா, கேட்குறவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான். புதிய பாதை பார்த்திபன் வந்து ஒரு கதை சொல்ல ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கண்டிப்பாக போயிருப்பார். அதுக்கு முன்னாடியும் சில கதைகள் சொல்ல போயிருக்கிறப்போ என்ன மாதிரியான ஒரு அனுபவம், ஒரு பயம் இருந்துச்சு. இப்போது இந்த படத்தையும் இன்னொருத்தர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட கதை சொன்ன வரப்போ என்ன மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளை வயிற்றுக்குள்ளே ஓடிச்சு? புதிய பாதைக்கு முன்னாடி என்னை வச்சு படம் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட இப்போ என்னை வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ நான் வந்து ஒரு புது இயக்குனர், யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர்கள் அப்போ நினச்சிருக்கலாம். அப்புறம் எனக்கு வேறு வழி இல்லைங்கிற ஒரு விஷயம் உண்டு. அப்போது யாராவது ஒரு தயாரிப்பாளர் காட்டணும் அப்படின்னு, ஆமாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் ஒத்துழைச்சா மட்டும்தான் என்னால் படம் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. நானே ஒரு 55 படம் நடிச்சிருக்கேன். அதில் 12 படம் நானே தயாரிச்சிருக்கேன். தயாரிப்புனா என்னன்னு தெரியும், அதை தயாரிக்கிற திராணி எனக்கு உண்டு. ஸோ இவ்வளோ விஷயத்தை வச்சுட்டு இப்போ நான் வேறு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கிற கட்டாயம் இல்லாத காலத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுக்கு பின்னணியில் அவங்களுடைய பெரிய மனது ஒன்று உண்டு. என்னை வந்து 2 விதமாக நேசிக்கிற, ரசிக்கிற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து கமர்ஷியலாக வெறுமே என்னுடைய புதிய பாதையோட கெட்டப்லேருந்து ஆரம்பிச்சு இப்போவும் நான் பேசுகிற நக்கல், கிண்டல், அந்த மாதிரி விஷயங்களை அதை மட்டுமே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப மாசாக இருக்கிற ஒரு கூட்டம். இது மெதுவாக நான் என்ன மாறினா சூழல் காரணமாக நானே மாறிட்டேன். இப்போ புதிய பாதையில் பண்ண கேரக்டரே நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தால் நான் வளரவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எனக்குள்ளே இருக்க ரசனை மாறும்போது, கிறுக்கல்கள் மாதிரி ஒரு புத்தகம் வரும்போது அந்த ரசிப்புத்தன்மை வேற ஒன்றா மாறி போயிடுது. ஸோ நான் மெதுவாக கிளாஸ் ஆடியன்ஸை நோக்கி நகரத்துக்கான ஒரு விஷயம். நான் முதல் படத்தில் மாஸ், கிளாஸ் ரெண்டுமே இருந்தது. ஆனால் சிறுக நான் வந்து என்னுடைய குடைக்குள் மழை மாதிரி அந்த மாதிரி படங்கள் முயற்சி பண்ணதுனால என்னாச்சுன்னா அந்த மாஸ் ஆடியன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி கிளாஸ் ஆடியன்ஸை நோக்கி போகிறது. இதில் தயாரிப்பாளர்களுக்கு டெஃபினட்டாக ஒரு சின்ன தயக்கம் ஒன்று இருக்கும். இவன் இந்த மாதிரியே படம் எடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதை மீறி என்னை ரசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த ரீவ்ஸ் கிரியேஷன்ஸோட சந்திரமோகன் அவருடைய பேர். அவர்கிட்ட நான் கதை சொல்லணுங்கிறதுக்காக கதை சொல்லலை, வேறு ஒருத்தர் வச்சு கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் ஒரு தடவை சார் நாங்கள் ஒரு படமெல்லாம் நினச்சிட்ருக்கோம், நீங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கு என்னென்னா கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் கதை சொல்லுவோம். பயம்லாம் கிடையாது. அதாவது நான் இந்த கதையை சொன்னால் யாராவது திருடி எடுத்துருவாங்களோன்ற விஷயமும் கிடையாது. ஸோ சகஜமாக அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கதை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதே நம்ம படமாக்கிடலாம் சார் அப்படின்னாங்க. அவங்க படமாக்கலான்னு முன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான், இதை விட பெட்டரான ஒரு கதை சொல்லாமல் மறுநாள் இன்னொரு கதை சொன்னேன். இந்த கதை இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது சார், இதுக்கு 2 கோடி அதிகமாகும்னு. பரவாயில்லைங்க, நம்ம எடுத்துடலான்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலில் வந்து யாரோ ஒருத்தர் அதர் சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு, சார் இவர்கிட்ட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு ஒரு படத்தோட தலைப்பை வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில், அது என்னன்னு கேளுங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ அந்த கதை என்ன சார் சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா அதில் கதையே இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை கதையே இல்லைங்கன்னொடனே அது ரொம்ப எப்படி சார் கதை இல்லாமல் எடுக்க நான் சொன்னால் அது ஒரு சேலஞ்சான விஷயம் அப்படின்னோடனே அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் அப்படின்னா. நான் எதுவுமே சொல்ல, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை நான் சொல்கிற விஷயம் அந்த ட்ராக் ஒன்றுமே இல்லை இதில். நான் சொன்ன ஸ்ட்ரிக்டாக கதை சொல்ல மாட்டேன். கதைனா நான் என்ன படம் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், படம் போட்டு காட்டுவேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து ரொம்ப நம்ம பேசின பட்ஜெட்டில் பாதி பட்ஜெட் தான் இந்த படம்னு முதல்ல தொடங்கணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் சொல்கிற விதத்தில் ஏற்பட்ட நம்பிக்கை, பார்த்திபன் மேலே தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை, என்னுடைய திறமை மேலே,
அல்லது என்னோட உழைப்பு மேலே, என்னுடைய சின்சியாரிட்டி மேலே, இவ்வளோ விஷயத்தில் இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி தான் இந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் படத்தை ஆரம்பிச்சுட்டு நடுவில் ஏதாவது தவறி போய் கதை வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அது வந்து நான் அவருக்கு பண்ணுற துரோகம் ஆகிடும் இல்லையா? அதனால் நான் கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கதையே கதையே இல்லாமல் ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க தாண்டி முன்னாடி படங்களில் ஏற்பட்ட தப்பு ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து ஓகே இதெல்லாம் ரிப்பீட் பண்ண தப்புங்கிறத நான் மறுக்கிறேன். அது தப்பே கிடையவே கிடையாது. ஓகே, ஒரு இல்லை ஒரு படைப்பாளியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவன் அந்த படைப்பை ப்ராப்பராக பண்ணிட்டானாவே அது வந்து வெற்றி தான். அந்த வெற்றியை எவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடினாங்க, அது எவ்வளவு வந்து கலெக்ஷனாக மாறிச்சு, அங்கதான் மாறுபட்ட நம்ம அளவுகோலா வச்சுக்கிறோம். அதுதான் வச்சுக்கிறோம். மற்றபடி என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல் சொல்லப்படுற படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. அப்புறம் குடைக்குள் மழைன்ற படம் இப்போவும் பேசிட்டே இருக்கும். ஸ்கிசோஃப்ரெனியா வச்சு அதுதான் முதல் வந்த படம். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் எதுவுமே தப்பு பண்ணவே இல்லை. தப்புங்கிறது என்னன்னா கலெக்ஷனாக அது என்னவா கொண்டு வந்து சேர்த்துருக்குங்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்போது கம்மிங் டு திஸ், இந்த படத்துக்கு இந்த 2 பேர்ட்டையும் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணீங்க சார்? 2 அழகான பொண்ணுங்களை வந்து போய் பார்த்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு கதை சொன்னீங்களா இல்லை ஹாய் ஹலோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துல நமக்கு ரிஸ்க் இருக்குது. இவ்வளோ அழகான பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கதை பேசிட்டு இருக்கிறது எவ்வளோ தவறான ஒரு விஷயம். அதை நான் பண்ணியிருக்கேன். அது இந்த பொண்ணு கேட்டிருப்பாங்க சார் இந்த படத்தில் ஏதாவது கதை அப்படின்னு. இல்லையம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? இல்லை அதான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப எளிமையாக பேசுகிறதும் பழகிறதையும் வச்சுக்கிட்டு நான் ஏதோ நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் பேசினா 2 மணி நேரத்தில் கவுத்தலான்றீங்களா? சரி. இந்த படத்தில் வந்து அந்த பெண் பாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா நடிக்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும், நல்ல உயரமாக இருக்கணும், ஒரு அரகன்ஸ் தெரியணும், அதில் திமிர் தெரியணும், தன்னுடைய அழகு மேலே ஒரு கர்வம் இருக்கணும். இது எல்லாம் ஒரு பொருந்தின மாதிரி ஒரு பொண்ணாகவே நான் பார்த்த உடனே எனக்கு வந்து அகிலாவை ரொம்ப அந்த கேரக்டரோட பிடிச்சி போச்சு. மற்றபடி எப்படி நடிப்பாங்கன்னு தெரியல. அதுக்கு நான் இவங்களை கொஞ்சம் வழிக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. வழிக்குன்னா உங்கள் மனசில் இருக்கிறது பூரா தப்பு. ஆல்ரெடி அவங்க 4 படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் முதல்ல கழுவி கடாசி தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ அதனால் இவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கறதுக்கான விஷயம்ல இல்லை. அதுக்கு சில பல காஃபிகள் செலவாயிருக்கும். ஆமாம், கதை கேட்கறதுக்கான சுச்சுவேஷனில் அவங்களும் இல்லை, கதை சொல்கிறதுக்கான சுச்சுவேஷனில் நானும் சொல்ல. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கேமராமேன்ட்டே நான் கதை சொல்லாமல் தான் இந்த படம் எடுத்தேன். அதாவது ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதைன்னு சொன்னே தவிர அவருக்கே தெரியாத அடுத்தடுத்த காட்சிகள் என்னவா நகருது. அதனால எவ்ரி சீன் அவருக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே அகிலா, இப்போ அவர் சொன்னார் வந்து ஒரு திமிர் தன்னோட அழகு மேலே இருக்கிற ஒரு அந்த கவம் அரகன்ஸ் எல்லாம் இருக்கணும். நீ நிஜமாவே அந்த மாதிரி தானா எப்படி? இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். அந்த கேரக்டருக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும், அதுக்கு தான் அந்த மாதிரி பர்சீவ் பண்ணிட்டாரு. சோ அந்த ஃப்ரேம்ல வச்சிட்டாரு. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டீங்க. இல்லனா நீங்க ரொம்ப அடக்கோட. எனக்கு கர்வமே இல்லைன்னு சொல்றதை விட ஈகோ வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதனால அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஈகோ வந்து எனக்கு அப்படிலாம் ஈகோவே கிடையாதுங்கன்னு சொல்றதா. சார் சாகித்யா, நீங்க ஒரு சென்னை மாடல், நீங்க ரேம்ப்ல எல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. நீங்க எப்படி சார் ஃபேஷன்லாம் அடிக்கடி போறதுண்டு? அங்கதான் பாத்தீங்களா? இல்லை இவங்கள நான் அங்கே பார்க்கல. நான் இந்த படத்தோட ஹீரோவாக சந்தோஷ்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணேன். அவர் மூலமாக நான் கேட்டேன், இந்த படத்தில் வந்து அழகே இல்லாமல் ரொம்ப சுமாராக மோசமாக நடக்கிற நடையே தெரியாத அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு அப்படின்னா ரேம்பில் நடக்கிற ஒரு பொண்ணு இருக்குது சார் அப்படின்னா. அதாவது மோசமாக நடக்கிற ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டால் ரேம்பில் நடக்கிற ஒரு பொண்ணுன்னாரு. சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்து போட்டோம். சாகித்யா, ஃபர்ஸ்ட் படம் பார்த்திபன் சாரோட உங்களோட இன்ட்ரடக்ஷன் இருக்குது அப்படின்னோடனே எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அவர் சொன்னோன்னே ஓகே சொல்லிட்டீங்களா? இல்லை நமக்கு எதுக்கு, நம்ம பாட்டுக்கு நடந்துட்டே நிம்மதியாக சம்பாரிச்சிட்டு போயிடலாமே, இது எதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நடந்துட்டே நிறையா சம்பாதிக்கலாமே, எது கஷ்டப்பட்டு வெயில் எல்லாம் போய் நடிச்சிட்டு அப்படின்னு யோசிச்சிங்களா? நல்லவேளை சார் ஷூட்டிங் எல்லாம் இண்டோரில் வச்சார். ஸோ வெயிலெல்லாம் ஒன்றும் நடிக்கல நாங்கள். பட் ஐ திங்க் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைச்சே கை விட்டுறக்கூடாது. ஸோ அதுவும் பார்த்திபன் சாரோட படத்தை நடிக்கிற சான்ஸ் கட்டியே பிடிச்சிட்டிங்களா? நான் கையெல்லாம் பிடிக்கல, ஆனால் படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக ஐ லைக் இட். ப்ளஸ் எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்திபன் சாரோட ஃபேன். எனக்கு ஆக்டிங் ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. மாடலிங்லேருந்து 1 ஸ்டெப் ஹையர். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கச்சே டெஃபினெட்லி எஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூர்லேருந்து அகிலா, அப்புறம் நம்ம சென்னையிலேருந்து சாகித்யா, தமிழ்நாட்டுக்கே சொந்தமான நம்ம பார்த்திபன் சார், இவரோட வந்து இன்னும் கேரளாலேருந்து வேற பொண்ணுங்கள்லாம் வர. மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணுங்கள்லாம் வருதுன்னா வேற மாதிரி ஆயிடுது. மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு கேரளாலேருந்து மகாலட்சுமி 3 பேர் தானே இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த படத்தில் இருக்காங்களா? இல்லை நாங்கள் அணை போட்டுட்டோம். கேரளாவுக்கு நமக்கு ஒரு அணை போட்டு வச்சிருக்கோம். நீங்கள் கதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுறீங்க. இப்போது இது நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் உண்டாக்குமா இல்லை பாசிட்டிவ் ரியாக்ஷன் உண்டாக்குமா அப்படின்னு என்ன ஒரு தைரியம்? ஆக்சுவலாக இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்ன்ற ஒரு விஷயமே இதுலேருந்து ஆரம்பிச்சது தான். இதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஆண்மை இல்லை, பேராண்மை வேணும். அதாவது இதை கதை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. வேஸ்ட்டுன்னு சொல்கிறது வேறு, கதை இல்லைன்னு சொல்கிறது வேறு, வேஸ்ட்டுன்னு சொல்கிறது வேறு. கதை இல்லைன்னா அதனால் அது வேஸ்ட் ஆகிடாது. ஏன்னா நான் வாழ்க்கையை வந்து கதையே இல்லை, ஆனால் அது வாழ்க்கை வேஸ்ட் இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி
கதை இல்லைன்னு சொல்கிற திராணி வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் அதை இதில் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இன்ட்ரோவில் வந்து டெஃபினட்டாக இவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த படம் வந்து மொக்கடா, இல்லை இந்த படம் வந்து நல்லா இருக்குடா பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் நான் வந்து சீன்லேயே வச்சுருக்கேன். இந்த படத்தோட இன்ட்ரோவிலேயே 2 கேரக்டர் பேசிட்டு போவாங்க. ஃபேஸ்புக்கில் என்னடா ஸ்டேட்டஸில் என்ன போடலாம், மொக்கன்னு போடலாமா, பார்க்கலான்னு போடலாமா, இதெல்லாம் நாங்களே பேசுகிறோம். ஓகே. இந்த படத்துக்குள்ளேயே நாங்கள் பேசுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக முடிவு பண்ணி எடுக்கப்படுறோம் படம். ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஓகே இது இந்த மாதிரி படமா இந்த மாதிரி படமா அப்படின்னு ஒரு தாட் வரும். அது எப்படி மறுபடியும் அப்படி தான் சார், நான் வாழ்க்கையை மாதிரி தான் இந்த சினிமாவை பார்க்குறேன். இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் ஸ்டார்ஸாக இருக்கிற ஆர்யா, விஜய் சேதுபதி, விஷால் இருக்காங்க, திங்க அமலா பால் இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் இருக்காரு, இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்காங்க. எதுக்காக இவங்களாம் இருக்கிறாங்க இந்த படத்தில்? இதுக்காக இவ்வளோ இருக்காங்க. இவ்வளோ பேர் நட்சத்திரங்கள் இருக்காங்களே, ஏன் கதை இல்லை? நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, ஆனால் வானத்தில் கதையே இல்லை. அதே மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு வானம் போன்ற ஒரு படம். இது வந்து ஒரு இயக்குனரும் அவங்க உதவியாளர்களும் சேர்ந்து ஒரு கதை விவாதம் பண்ணுறது தான் இந்த படத்தோட சென்டர் பாயிண்ட். ஓகே. அந்த கதை தயாராச்சா இல்லையா, அதுதான் இந்த படம் போகிற போக்கு. அப்போ இந்த கதையில் நடுவில் பேசிட்டே வரும்போது ஆர்யா மாதிரி ஒரு ஹீரோ, அமலா பால் மாதிரி ஒரு ஹீரோயின் அப்படின்னா அவங்க 2 பேரும் வருவாங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி மாதிரி ஒரு பையன், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இப்படி பண்ணுறான் அப்படின்னா விஜய் சேதுபதி வருவார், ஆனால் அவர் ஒரு கேரக்டர் வருவார் படத்தில். ஓகே. ஓகே, இவ்வளோ பேரை நீங்கள் வந்து கட்டி மேய்க்கிறதுன்றதோட இவங்களாம் எப்படி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க? அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணணுன்ற ஒரு அத்தியாவசியம் இருந்துச்சா, இல்லை எப்படி அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இவ்வளோ ஆர்டிஸ்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணாலும் கிடைக்காதவங்க தான் இவங்க எல்லாமே. ஸோ இந்த நடிகர்கள் இதில் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு நட்பின் அடிப்படையில் தான் உள்ளே வந்தவங்க. இப்போது உங்கள் 2 பேருக்கும் ஒரு சான்ஸ். நீங்கள் இது வரைக்கும் அவர்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்காத ஒரு 3 கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ உங்கள் பிறந்த நாள் வரைச்சே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னா என்னன்னு கொடுக்கலாம்? நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தினதுனால நான் முதல்ல ஆரம்பித்தேன். ஒரு நியூ ஃபேஸை வச்சு இந்த படத்தை நான் எப்படி எடுப்பேன், எனக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயம், அது சரியாக கன்வே ஆகிடுமா அந்த விஷயம், படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நியூ ஃபேஸ் படங்கிற ஒரு சின்ன டல்னஸ் உண்டாகுமா? ஏன்னா நான் நடித்து பரபரப்பாக இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசி பழக்கமான படத்தில் இவங்களை வச்சு பண்ணும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கிடுமான்னு பார்த்தேன். இப்போ நான் அதிகபட்ச சந்தோஷத்தில் இருக்கேன். என்னென்னா ஒரு நியூ ஃபேஸ் படம்னே தெரியாத அளவுக்கு இவ்வளோ நட்சத்திரங்கள் நடிக்கிற படத்தில் இவங்களும் ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் எனக்கு பரிசு கொடுத்துட்டீங்க. Thank you. I don't know the meaning, so I was always thinking, what is the meaning? What is the meaning of your name? பார்த்திபன், the king. Really, கிங்னா பார்த்திபன். Okay. ராதாகிருஷ்ணன்னா வந்து அந்த மாதிரி கிருஷ்ணா இந்த மாதிரி, அதுதான் ஒரு பிகினிங்ல சொன்னார். நீங்க ஒன்லி ஆக்டரா இருக்க முடியும், இல்லைனா ஒன்லி டைரக்டரா இருக்க முடியும். ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணுவீங்க and why? நான் டைரக்டராக இருக்க தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நடிகராக இருக்கிறதுங்கிறது வேற ஒருத்தருடைய டேலண்ட் எவ்வளோ கூட நம்ம வளர்ந்துட முடியும். அதை நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து டைரக்டர். ஸோ அதனால் டைரக்ஷன் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நடிகனாக இருக்கிறத விட டைரக்டராக இருக்கிறது தான் பெட்டரான விஷயம். Krishna sir, சொல்லுங்க. which do you find more difficult, acting or directing? சில பேர் நடித்தா நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நடிக்கிறத விட டைரக்ட் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் நிறையா நியூ ஃபேஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. நாங்களாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஸோ இனிமே எந்த மாதிரி படம் சூஸ் பண்ணணும், இல்லைனா எப்படி எங்கள் கரியர் சாய்ஸஸ் பண்ணணும்னு எங்களுக்கு எதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? ஒரு டைரக்டர் எப்படியாவது மேனேஜர் ஆகிக்கலான்னு பார்க்குறீங்க, மேனேஜர் ஆக்கி வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா சார்? எக்ஸ்ட்ரா கரியர் சாய்ஸ் சார், ஒரு மென்டர் ஆக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்க. நீங்கள் நிறைய பேர் மென்டல் ஆகியிருப்பீங்க, ஒருத்தர் மட்டுமே மென்டர் ஆக்கலான்னு பார்க்குறீங்க. நிறைய நடிகைகள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்குன்னு ஒரு மேனேஜரை வச்சுக்கிட்டு யார் அதிக சம்பளம் கொடுக்குறாங்க, எந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு போகாமல், சில நடிகைகள் மட்டும் அந்த மாதிரி நந்திதா தாஸ்லாம் எப்படின்னா அவங்க நேரடியாக தான் அந்த கிரியேட்டரோடோ அந்த டைரக்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சில நடிகைகள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜரை போய் பேசிட்டு வருவார். மேனேஜர் போய் கதையை கேட்டு வருவார், அந்த கதை நல்லா இருக்குமா, அந்த கேரக்டர் நல்லா இருக்குமா, நீ நடிமா அப்படின்னு சொல்லலாம். அதில் அவருக்கு கமிஷன் வரலாம். அப்படி இல்லாமல் எல்லா டைரக்டரையும் நம்ம நேரடியாக சந்தித்து அவங்களோட உட்காந்து கதையை பேசி அந்த கதையிலேருந்து அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரமா அப்படின்னு பார்க்கணும். சம்பளம் நகரமாங்கிறது வேறு விஷயம், நம்மளுடைய கேரக்டர் மூலமாக நம்ம நகர்த்த முடியுமா வாழ்க்கையை, அப்படி தான் பார்க்கணும். So in the படத்திலேயே you've introduced 7 new faces. Apart from me and you, who is the favorite? I love very smart. Apart from me. அதிலே தெரியுது apart from me. இல்லை, நான் நிஜமாகவே வந்து இந்த அழகை பற்றி நான் மதிக்கிறதே கிடையாது. கழுதை கூட குட்டியில் அழகாக தான் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம். 20 வயசில் 22 வயசில் ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நான் அழகுன்னு பார்க்குறதே வந்து டேலண்ட் தான். அந்த வகையில் அகிலா கிட்ட வந்து நிறைய டேலண்ட்டு இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. Apart from me, sir. Apart from you also. எனக்கு இதுக்கு எனக்கு பிடிக்கல.
அப்புறம் எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் எல்லாருமே வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ரோல் வந்து சந்தோஷ்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அவர் தான் டைரக்டராக அந்த சென்டர் கேரக்டர் ஆக்ட் பண்ணுறாரு. அவருக்கு என்னவா இருக்கணும்னா கனவுகளை நிறைய வச்சுக்கிட்டு தன்னுடைய முதல் படம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுற ஒரு கேரக்டர். பட் இந்த வெறும் கமர்ஷியல் சினிமாவோட மட்டுமே ஒத்துப்போக முடியாமல் அப்புறம் தயாரிப்பாளர்கிட்ட நான் முதல் படத்துக்கு இருந்த மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் படம் பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்க ஒருத்தர். சமீபத்தில் அவர் பண்ண கதையிலேருந்து எவனோ திருடி எடுத்துகிட்டு போய் படம் பண்ணி அந்த படம் வந்து 34 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. கையை விட்டு போயிடுச்சு அந்த கதை. ஆனால் இவர்கிட்ட இன்னும் ஒரு கதை கிடைக்கல. ஸோ அப்படி பிரச்சனைக்கு நடுவில் காதல்னு ஒன்று வந்துடுது. அந்த காதலுக்கு அப்புறம் இந்த காதலாக இல்லாட்டி தன்னுடைய லட்சியமாக என்னுடைய வாழ்க்கையான்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஒரு நியூ ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எல்லாத்த விட அந்த கேரக்டருக்கு அவரே வந்து டப்பிங் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் ஒரு நார்த் இந்தியன் வந்துட்டு அவர் தமிழ் பேசி டப் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் சார் அவருக்கு இந்த படத்தில் பிடிச்ச புதுமுகம் யாருன்றதும் சொல்லிட்டாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் இருக்கிற சில சர்ப்ரைஸ் பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னென்ன விஷயங்கள் அதுக்கு உண்டான அவருக்கே உரித்தான ஸ்டைலில் சொல்லிட்டாரு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இந்த படத்தோட கேங்கோட தான் இருக்கும். பார்த்திபன் சாரோட இப்போ ஏதோ ஒரு கொள்ளையடிக்கிற கேங் மாதிரியே சொல்லிட்டு கேங்கோட கதை திரைக்கதை வசனம் இந்த படத்தோட இந்த டீமோட தான் இருக்கும். செட்டில் எப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீரியஸாக திட்டுவாரா இல்லை அதையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக சொல்லுவாரா? இல்லை சார், முழுசாக அந்த இதில் சீன் எல்லாம் அந்த சீக்வன்ஸ் கேமரா ஆங்கிள்ஸ் எங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கலாம் பொசிஷன் அதுதான் அவருக்கு மைண்டில் நிறையா இருக்கும். இருந்தாலுமே எங்களுக்கு அந்த எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக நிறையா பேசுவார். எங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து நானாக உட்காந்து நடிச்சு காட்டுவார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேசுவார். எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாரு. இப்படி பண்ணுங்க சார் வந்து சீனியர், அதனால கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், செட்டில் உட்காரும்போது சும்மா உட்காரக்கூடாது, டைலாக் சொல்லி பார்க்கணும், என்ன மாதிரி பாடி லாங்குவேஜஸ் அதில் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது எல்லாமே எங்களுக்கு வந்து எங்கேஜாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுச்சு. மற்றபடி சார்கிட்ட கற்றுக்க வேண்டியது அந்த எனர்ஜி தான் ரொம்ப முக்கியமான, ரொம்ப டெடிகேட்டட். நிறையா கற்றுக்கலாம் வந்து அடுத்த லல்லு பிரசாத் யாதவ். வணக்கம் சார். ஒரு நிஜமாக பேர் லல்லு பிரசாத் யாதவ். எனக்கு தெரியல, லல்லுன்னு தான் அப்படியே கூப்பிடுறாங்க செல்லமா. ஓகே, இவரும் வந்து நீங்கள் சொன்னீங்க பிரேக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், சார் சொல்லியிருந்தாரு அவரை மாதிரியே வந்து ஒரு புதிய பாதைக்கு முன்னாடி பார்த்த அந்த ஏக்கம் அந்த இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, உங்கள் கண்ணில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த படத்தில் நீங்களும் என்ன ரோல் பண்ணுறீங்க? படம் ஃபுல்லாக மூர்த்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். உங்கள் பேரே வச்சுட்டிங்களா? சார் சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்களோட லைஃப்பில் இருந்த ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாரோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, படத்தில் இருக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் சாரோட லைஃப்பில் உண்மையாலுமே நடந்தது அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலேஜில் விஸ்காம் முடிக்க முடியாமல் பாதியிலே வந்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ சார் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாரோட டாட்டர் கீர்த்தன் அக்கா வந்து என்னோடய காலேஜ் சீனியர். ஸோ அவங்க வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க எப்பயுமே, என்ன நல்லா பண்ணுறேன், இன்னும் எப்படிலாம் பண்ணணும், ஸோ நல்ல கைடன்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ சார்கிட்ட ரெஃபர் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. வந்து சார் பார்த்தேன். ஷூட் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து சார் வந்து எப்படி இருக்கீங்க டைலாக் சொல்லி கொடுத்துட்டு. ஆக்சுவலாக அது என்னென்னா இந்த கேரக்டருக்கு வேற ஒருத்தரை நடிக்க வச்சுட்டு ஒரு 4 நாளாக ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி. அதாவது உள்ள இந்த கேரக்டருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வெளியில் வராரு, எனக்கு அவரை மாற்றணும்னு தோணிடுச்சு. இவர் வெளியில் வராரு, இவரை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே இந்த வாசல் வழியாக இவரை பண்ணிட்டு அந்த வாசல் வழியாக அவரை தூக்கி அமுச்சு விட்டுட்டு அப்படியே தூக்கி உட்கார வச்சது. அதாவது என்னென்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நல்ல படைப்பு வரணும்னா அதில் வந்து எதெல்லாம் நம்ம செஞ்சோமோ அது சரின்னு நினைக்கிறதே இல்லை. அது தப்பாக இருந்தால் தூக்கி போட்டு மறுபடியும் தேர்வுன்றது இன்னைக்கு தேதி காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கன்வின்ஸ் பண்ணல நான் ஆடியன்ஸை வந்து நீங்கள் மறக்கடிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி இவரை வந்து திடுத்துப்புன்னு அந்த பின்வாசல் வழியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு டக்குன்னு அப்படியே நடிக்க வச்சு. இதுக்கு முதல்ல எனக்கு என்ன பொருத்தமாக இருந்ததுன்னா உருவம் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அப்புறம் நிறைய விஷயம் நம்மளால் நடித்து மட்டுமே வெளிப்படுத்த முடியாது, அதுக்கு ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ் வேணும். இப்போ சிவா சார்லாம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது, அவர் தான் கட்டபொம்மன் நம்ம நடிச்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் கட்டபொம்மனே இவரை பார்த்து நினச்சிக்குவார், ஓ இவர் தான் கட்டபொம்மனா, நம்ம டியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த லெவலுக்கு அதுக்கெல்லாம் நம்ம நிறைய திறமை வேணும். இப்போ புதுமங்களாக இருக்கும்போது முதல்ல அப்பீல் ஆகிடணும். இப்போ சந்தோஷ் கிட்ட வந்து எனக்கு என்னென்னா இந்த கலர்லாம் எனக்கு பிடிக்கல, இந்த நிறம் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அது வந்து என்ன மாதிரி ஒரு நிறத்தில் இருக்கணும், அதுக்குள்ளே கொஞ்சம் அழகுன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்கணும் அந்த கேரக்டருக்கு. ஆனால் இவரை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டருக்கு வந்து இவரும் தான் நல்லா இருக்குங்கிற தோணுச்சு. ஏன்னா படம் பூரா வந்துட்டுருக்கணும், பார்த்துட்டுருக்கணும். கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சொதப்புனா கூட
கொஞ்சம் மூஞ்சி வச்சு ஏமாத்திடலாம் அப்படின்லாம் தோணி அப்படி தான் இவரை செலக்ட் பண்ணி வச்சேன் நான். அந்த மாதிரி இவரை பார்த்த உடனே, லல்லுவை பார்த்த உடனே அந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப சூட்டபுளாக இருப்பாருன்னு தோணுச்சுது. ஆனால் நிறைய திட்டு வாங்கினாங்க. நான் வந்து இது வரைக்கும் இவ்வளோ டென்ஷன் எந்த படத்துலையும் ஆனது கிடையாது. இந்த படத்தில் வந்து அவ்வளோ என்ன டென்ஷன் ஆகிட்டாங்க, என்ன அவ்வளோ சோதனையை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க எனக்கு. அதெல்லாமே நிறைய டேக்ஸ் வாங்கி மேபி அடுத்த படத்தில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. ஓகே. ஸோ இந்த படத்தில் 5 இசையமைப்பாளர்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டா எப்படி, இல்லை பேக்ரவுண்டுக்கு ஒருத்தர் அந்த மாதிரியான? என்னோட யோசனை என்ன வந்ததுன்னா, ஒரு பாட்டும் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணாருன்னா ஒரு சின்ன போட்டியை கிளப்பி விடலாம். இது பாருங்க சார், இந்த சாங் அவர் பண்ணது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, இந்த சாங் பாருங்க சார் இதோட பெட்டரா பண்ணணும். ஆமாம், காமிச்சா கொஞ்சம் ஒரு சின்ன போட்டி ஒன்று ஏற்படும். ஸோ அதன் மூலமாக நம்ம தானே லாபம்னு நினச்சிட்டு பண்ணேன். 4 பேர் தமன் பண்ணியிருக்க அந்த லிவ் த மூமெண்ட் ஒரு சாங் வந்து இந்த படத்தோட அடிநாதமாக இருக்கிற ஒரு பாட்டு. அது வந்து படத்தில் வந்து தமன் என்கிட்ட கேட்பார், படத்தில் இருக்குது அந்த ஷாட்டு, சார் இந்த சாங் எந்த சுச்சுவேஷனில் வருது அப்படி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், நல்ல வேளை இப்போ அது கேட்டிங்களே தமன், இந்த சாங் எங்கே வருதுங்கிறது ஒரு சஸ்பென்ஸ், ஆனால் அடுத்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாங் வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தோட முழு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து சத்யா சார் வந்து அவருடைய திறமையை பயங்கரமாக காமிச்சிருக்காரு. படத்தோட ஃபுல் பேக்ரவுண்ட் சத்யா மட்டும். எங்கேயுமே எப்போதும் பார்த்ததுக்கு அப்புறமேல எங்கேயும் எப்போதெல்லாம் பார்க்கும்போது நினைப்பேன்ப்பா அவர் பயங்கர ரீரெக்கார்டிங்னா எனக்கு தெரிஞ்சு ராஜா சார் தான் நம்ம எப்போவுமே மனசில் நின்றுப்பார். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதிவை நம்ம மனசில் ஏற்படுத்தினவர். எங்கேயுமே இப்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கே போய் பார்த்தா இவர் வந்து ராஜாவோட பயங்கர பக்தராக இருக்கார். யார்? சத்யா சார்னு. நாங்கள் ரொம்ப நேரம் பேசும்போது பூரா பார்த்தீங்கன்னா நிறைய ராஜா சாரை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். அதனால் அந்த அனுபவமே ரொம்ப இனிமையாக இருந்தது. அப்புறம் ரீரெக்கார்டிங்கில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கான். இந்த 4 பாட்டு இல்லாமல் இன்னொரு பாட்டு வேறு வந்திருக்கு. அவர் சத்யாவோட பங்குக்காக ஒரு பாட்டு. அது ஒரு பியூட்டிஃபுல் மெலடி சாங். 5 கேள்வி பட்டுன்னு ஒரே வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லணும். சரி, ஒரே ஒரு சான்ஸ் தான், நீங்கள் வந்து இன்னொருத்தராக பிறந்திருக்கலாமே அப்படின்னா யாராக பிறக்க ஆசைப்படுறீங்க? பார்த்திபனா தான். நைட்டு தூங்குறப்போ இந்த 2 விஷயம் இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற 2 விஷயங்கள். ஒன்று தூக்கம், இன்னொன்று கனவு. ஓகே. ரீமேக் பண்ணணும்னு நினச்சா இந்த ஒரு படத்தை மட்டும் பண்ணிட்டு நான் சினிமா விட்டே போயிடுவேண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு படம்? பென்னர். அதாவது ஒரு தனியான ஒரு தீவில் உலகத்தில் யாருமே இல்லை, உலகமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் போதும், நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு. அது பொண்ணாக இல்லாமல் ஏதோ ஒரு உயிர், அது என்ன வேணால் ஒரு நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம். அதோ இன்னும் ஒரு உயிர் இல்லாமல் நம்ம டெஃபினட்டாக வாழவே முடியாது. இந்த படத்தில் இருக்க முதல் காட்சியை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலே இந்த கேள்வி மூலமாக சொல்ல வந்திருக்கீங்க. எவ்வளோ கோடிக்கணக்கான பணம்லாம் இருந்தால் கூட இப்போ நிறைய கொள்ளடிக்கிறவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணும், இந்த 11 அடுக்கு மாடி உடஞ்சி கீழே விழுது, அதுக்கு பின்னாடி பார்த்தா பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தோட மட்டுமே பொதுமக்களுடைய உயிர்களை கவலைப்படாமல் பணம் சம்பாதிக்கிற விஷயம். இவ்வளோ கொள்ளையடிச்சு என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை 1000 கோடி பணம் இருந்தாலும் இந்த பூமியே உனக்குன்னு எழுதி வச்சுட்டா கூட இன்னும் ஒரு உயிர் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. பைத்தியம் பிடிச்சி போய் செத்து போயிடுவேன். அதுதான் கேஸ்டவேன்னு ஒரு படம். அதனால் அந்த உயிர் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பொண்ணாக தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஒரு சின்ன நாய்க்குட்டியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், அந்த மாதிரியாக இருக்கலாம். என்ன அதன் மூலமாக குட்டி போட முடியாது, அவ்வளோதான் முக்கியம். ஓகே, பார்த்திபன் சார் ஏதோ ஒரு கிசில் சிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒரு கேள்வியை கேட்டு அவர் புத்திசாலித்தனமாக பதில் சொல்லிட்டாரு. நன்றி சார். இந்த படம் வந்து நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். தந்தி போல் பாவித்து மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கே மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு. படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி இந்த தந்தி டிவி மூலமாக படம் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்ட ஒரு சின்ன அவேர்னஸ் ஏற்படுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரி கேபிளில் போயிட்டுருக்கு. இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்போ நாங்கள் கிளம்பி போய் தனித்தனியாக விஷால்லாம் வந்து அவரே நேரடியாக போய் களத்தில் இறங்குறாரு ரியல் ஹீரோவாக. ஸோ இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. எங்களுடைய சினிமாவை நாங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். திருட்டு விசிடி, அதுக்கப்புறம் நெட்டில் இவங்கெல்லாம் சொன்ன நெட்வொர்க் மாதிரி இந்த நெட்வொர்க்கில் இந்த சினிமா படுற பாடு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முதல்ல இந்த சினிமா நல்லா இருந்தால் தான் உலகமே, எனக்கு தெரிஞ்சு உலகமே ரொம்ப சந்தோஷமாக இயங்கிறதுக்கு சினிமாவும் ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா எல்லா சினிமாவும் உலகம் பூரா போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த சந்தோஷத்துக்கு அடிப்படையான இந்த சினிமா வாழணும்னா டெஃபினட்டாக சினிமாவை தியேட்டரில் போய் பார்க்கணும். தியேட்டரில் பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் எல்லா படத்தையும் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். முக்கியமாக என்னுடைய படத்தை அவசியம் தியேட்டரில் பார்த்தே தெரியுங்க. அதுவும் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்குள்ளேயே அந்த படத்தை பார்த்துருங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.